சத்யா அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி சென்னை முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். சந்தானம் இணைப்பிலிருந்து தொடர்ந்து பேசலாம். நமது தொலைபேசி இணைப்பில் சினிமா பத்திரிகையாளர் திரு ரமேஷ் பாலா இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். 3 வினாடிக்கு 10 கோடி ரூபாய் தனுஷ் கேட்டிருக்கிறார். இது தனிப்பட்ட ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக இருக்கிறது என்று நயன்தாரா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்து 3 பக்கமாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்த உங்களுடைய கருத்து என்ன? ஆக்சுவலா நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ரியில வந்து அந்த நாடும் ரவுடிதான்ல இருந்து நிறைய சீன்ஸ், நிறைய சாங்ஸ் வர்றதா இருந்தது. அதுக்கு வந்து தனுஷ் சுத்தமா அனுமதி கொடுக்கவே இல்லை. அதனாலதான் அந்த டாக்குமெண்ட்ரி வந்து 2 வருஷமா வராம, அவங்க கல்யாண டாக்குமெண்ட்ரியா வர வேண்டியது 2 வருஷமா வராம இப்பதான் வேற மாதிரி எடிட் பண்ணி டோட்டலி அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க, நானும் ரவுடிதான் சம்பந்தப்பட்டு. பட் இப்ப வந்து ஜஸ்ட் அவங்க பர்சனலுடைய செல்போன்ல வந்து 3 செகண்டுக்கு பிஹைண்ட் த சீன்ஸ் அப்படிம்பாங்க இல்லையா, அதுல எடுத்ததை போடுறாங்க போல இருக்கு. அதையும் தனுஷ் அப்ஜெக்ட் பண்ணி 10 கோடிக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க நயன்தாரா அவங்க சொல்றாங்க. ஸோ இது வந்து ஐ திங்க் தமிழ் சினிமால ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இந்த அளவுக்கு. அமெரிக்கா போன்ற நாடுகள்ல தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க 3 செகண்ட். அதுக்கெல்லாம் தமிழ் சினிமால ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து தனுஷ் அவங்களுக்கும் நயன்தாரா அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் எதுவும் இல்லை அப்படிங்கிறது காட்டுது. இது வந்து கண்டிப்பா என்ன சொல்றது, ஒரு தமிழ் சினிமா இது வரைக்கும் பார்க்காத இது. ஹோப்ஃபுல்லி இது வந்து ஒரு பேட் பப்ளிசிட்டியை 2 பேருக்குமே கிரியேட் பண்ணும். அவங்க இது வந்து ஆமிக்கபிளா சால்வ் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். 3 செகண்டுக்கு 10 கோடியான்னு இது இன்னொரு அடுத்த 2-3 நாளைக்கு ஒரு பெரிய விவாத பொருளாகும் சமூக வலைதளங்கள்ல, மீடியாக்கள்ல. நாகார்ஜுன் போன்ற பல்வேறு திரை நட்சத்திரங்கள் இந்த ஆவணப்படத்துல பேசியிருக்காங்க. பல்வேறு திரைப்படத்தினுடைய காட்சிகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த திரைப்படத்திற்கான காட்சிகளை பயன்படுத்த ஏன் அனுமதிக்கவில்லை அப்படின்ற கருத்தை வந்து தனுஷ் தரப்புல இருந்தா இதுக்கான பதிலறிக்கை மூலமே நமக்கு தெரிய வரும். உங்களுக்கு 3 வினாடியை பயன்படுத்துவதற்கு 10 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று தனுஷ் கேட்டிருப்பதாக கூறியிருக்கிறார். இப்ப திரை உலகை பொறுத்த வரைக்கும் இவ்வாறு காட்சிகளை பயன்படுத்துவதற்கு இவ்வளவு தொகை கேட்பது என்பது நடைமுறைதானா? நிச்சயமா நம்ம பல்வேறு இடங்கள்ல காப்பிரைட்ஸ் இஷ்யூ வந்து நம்ம பல்வேறு இடங்கள்ல பார்த்திருக்கோம். நிச்சயமா இழப்பீடை பொறுத்த வரைக்கும் இது நீதிமன்றங்கள் மூலமாகவே வந்து பெறப்படும். நம்ம ஏற்கனவே இளையராஜா விவகாரத்துல பார்த்தோம், பாடலுடைய உரிமை யாருக்கு சொந்தமானது அப்படின்ற பல்வேறு கேள்விகள் என்பது ஏற்பட்டு, தயாரிப்பாளருக்கு சொந்தமா, இசையமைப்பாளருக்கு சொந்தமா அப்படின்னு. இந்த வகை இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த திரைப்படத்தினுடைய இயக்குநராக விக்னேஷ் சிவன் இருந்திருக்கிறார். அதே போன்று அந்த பயன்படுத்தப்பட்ட பாடல் வரிகளையும் விக்னேஷ் சிவன் தான் எழுதியிருக்கிறார். எனவே இந்த பாடலுக்கான இசையமைப்பாளராக அனிருத் இருந்திருக்கிறார். ஏற்கனவே இளையராஜா கூறிய போல பாடல் வந்து தயாரிப்பாளருக்கு இல்லாமல் ஒரு இசையமைப்பாளருக்கு சொந்தம் என ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்புகள் அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த பொறுத்த வரைக்கும் அனிருத் மூலமாகவே வந்து கேள்வி எழுப்ப வேண்டும். ஆனால் தற்போது தயாரிப்பாளர் தரப்பில் இருக்கு. எனவே இது சட்ட ரீதியாக பார்க்கப்படும். ஆனால் திரைப்படங்கள் போன்ற நெட்ஃபிளிக்ஸ் போன்ற ஒரு சர்வதேச தளம், ஓடிடி தளம் இது போன்ற ஒரு தங்களுடைய டாக்குமெண்ட்ரியில பயன்படுத்தும் போது, தயாரிக்கும் போது அனைவருக்குமே வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் பெற்ற பின்பதே பயன்படுத்துவார்கள். இந்த 3 வினாடி காட்சிகள் எப்படி பயன்படுத்தப்பட்டது, அது குறிப்பாக 2 ஆண்டுகளாக ஏற்கனவே அனுமதி வழங்க முடியாது என தெரிவித்த பின்னரும் ட்ரெய்லர்ல ஏன் பயன்படுத்தினார்கள் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. இதனை அனைத்தையுமே நாங்களும் நீதிமன்றத்திலே பார்த்துக் கொள்கிறோம் என்றுதான் வந்து அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சந்தானம் இணைப்பிலிருந்து தொடர்ந்து பேசலாம். நமது தொலைபேசி இணைப்பில் சினிமா பத்திரிகையாளர் திரு ரமேஷ் பாலா இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். 3 வினாடிக்கு 10 கோடி ரூபாய் தனுஷ் கேட்டிருக்கிறார். இது தனிப்பட்ட ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக இருக்கிறது என்று நயன்தாரா ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்து 3 பக்கமாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இது குறித்த உங்களுடைய கருத்து என்ன? ஆக்சுவலா நீங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ரியில வந்து அந்த நாடும் ரவுடிதான்ல இருந்து நிறைய சீன்ஸ், நிறைய சாங்ஸ் வர்றதா இருந்தது. அதுக்கு வந்து தனுஷ் சுத்தமா அனுமதி கொடுக்கவே இல்லை. அதனாலதான் அந்த டாக்குமெண்ட்ரி வந்து 2 வருஷமா வராம, அவங்க கல்யாண டாக்குமெண்ட்ரியா வர வேண்டியது 2 வருஷமா வராம இப்பதான் வேற மாதிரி எடிட் பண்ணி டோட்டலி அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க, நானும் ரவுடிதான் சம்பந்தப்பட்டு. பட் இப்ப வந்து ஜஸ்ட் அவங்க பர்சனலுடைய செல்போன்ல வந்து 3 செகண்டுக்கு பிஹைண்ட் த சீன்ஸ் அப்படிம்பாங்க இல்லையா, அதுல எடுத்ததை போடுறாங்க போல இருக்கு. அதையும் தனுஷ் அப்ஜெக்ட் பண்ணி 10 கோடிக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க நயன்தாரா அவங்க சொல்றாங்க. ஸோ இது வந்து ஐ திங்க் தமிழ் சினிமால ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இந்த அளவுக்கு. அமெரிக்கா போன்ற நாடுகள்ல தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க 3 செகண்ட். அதுக்கெல்லாம் தமிழ் சினிமால ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து தனுஷ் அவங்களுக்கும் நயன்தாரா அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் எதுவும் இல்லை அப்படிங்கிறது காட்டுது.
இது வந்து கண்டிப்பா என்ன சொல்றது, ஒரு தமிழ் சினிமா இது வரைக்கும் பார்க்காத இது. ஹோப்ஃபுல்லி இது வந்து ஒரு ஒரு பேட் பப்ளிசிட்டியை 2 பேருக்குமே கிரியேட் பண்ணோம். அவங்க இதை வந்து ஆமிக்கபிளா சால்வ் பண்ணிக்கிறது பெட்டரா இருக்கும். 3 செகண்டுக்கு 10 கோடியான்னு இது இன்னொரு அடுத்த 2-3 நாளைக்கு ஒரு பெரிய விவாத பொருளாகும் சமூக வலைதளங்கள்ல, மீடியாக்கள்ல. ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காஃபி சென்னை முழுவதிலும் 50க்கும் மேற்பட்ட கிளைகளுடன்